ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி, மாதாஸ் 1.5 வருஷத்துல திமுக ஆட்சி வந்துச்சுன்னா நீ தானே முத குறி. அடேங்கப்பா தலையை சீவிடுவ போடா அப்படின்னு. இவரு சவுத் தன்மையை பத்தி பேசுறாரு. எங்க ஒரு தடவை திராவிட திமுக சொல்லுங்க சவுத் தன்மையை பத்தி அதாவது விமர்சனம் பண்ணா பொறுத்துக்கோங்க கிடையாது. அவன் வீட்டை போய் அடிங்கன்னு சொல்லுவான். அப்படிதான் திமுகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ரவுடி கட்சிடா. வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறேன். எல்லா ரவுடியும் எங்க இருப்பீங்க, திமுக போய் இருங்கன்னு கூட்டமா கொள்ளையடிக்கலாம் இல்லையா? என்கிட்ட பேசுற ஒரே ஒரு யோக்கியனை காட்டுறா. நான் சொல்றேன், நரேந்திர மோடியோட மொத்த சொத்தையும் கம்பேர் பண்ணுவோம். இங்க இருக்க திமுக ஒரே ஒரு கவுன்சிலர் பிடிக்கிறேன். அவன் வீட்டு சொத்து, அவன் துணைவி சொத்து, அவன் மனைவி சொத்து எத்தனை பாரு. மோடியோட சொத்து பேசுவோமா? திமுக யாராவது ஒருத்தருக்கு திராணி தெம்பு இருந்தா வர சொல்ல வெக்கமே இல்லாம அவனோட கூட்டு வச்சுட்டு கம்யூனிஸ்ட் வரு. கம்யூனிஸ்ட் நேர்மையை பத்தி பேசுறது. கம்யூனிஸ்ட் பாரதாசு தீவிரம் மதிக்கிற. அப்ப எதுக்கு வேணும் எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஃபெயில் ஆச்சுன்னு. கடந்த 40 வருஷத்துல இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கியது கம்யூனிஸ்ட். 5 வருஷத்துக்கு அப்புறம் 1500 நாட்கள் இருப்பீங்களா? 100 நாள் போச்சு. இன்னொரு 1400 நாள் இருப்பீங்களா? எந்த சித்து விளையாட்டு பண்ணாலும் இங்க இந்து மதத்தை அழிக்க போறது கிடையாது. நான் வர தயாரா இருக்கிறேன். நீங்க எல்லாம் களத்துல என்னோட சேர்ந்து நிக்க தயாரா இருக்கீங்களா? திமுக ஒரு கை பார்க்க. என்னோட பேர் மரகத மீனாட்சி ராஜா. நான் பிரெஞ்சுல MA பண்ணிட்டு 1 வருஷம் ஆசிரியராகவும் வேலை பார்த்திருக்கேன். நான் மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோவை சுமார் 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அவருடைய வீடியோ ஒவ்வொன்றிலையும் அவருடைய நாட்டுப்பற்று, கடின உழைப்பு, தைரியம், நேர்மை, திறமை இது எல்லாத்தையும் பார்க்கலாம். நாட்டுப்பற்று அநியமா எல்லாத்தையும் இருக்கும். ஆனா எதெல்லாம் நம்ம எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணுங்கிற திறமை எல்லாருக்கும் இருக்காது. அதை விட அன்னைக்கு உதயகுமார்ல இருந்து இன்னைக்கு தாக்கிட்டுன்னு வர கொலை பண்ண அந்த குரூப்பை எதிர்த்து பேசுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம் அபூர்வமான விஷயம் தான். இத ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்த ஒரு மனிதர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இவரை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். ஏன்னா இது அவரோட நன்மைக்காக இல்ல, நம்மளோட நாட்டுக்காக நன்மைக்காக, அது நமக்கான நன்மைக்காக. அதனால இவரை நம்ம எப்பவும் ஆதரிக்கணும். நான் ஆதரிக்கிறேன்.